அண்ணா அவர்கள் அமர்ந்த அந்த நாற்காலி இன்று ஓ பன்னீர்செல்வம், அடுத்தது சசிகலா போன்றவர்கள்லாம் இது மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்களித்தார். ஜெயலலிதா அவர்கள் எனக்கு பிறகு சசிகலா தான் வருவார், கட்சியை நடத்துவார் என்றெல்லாம் ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. பொதுமக்கள் இன்னைக்கு கோபத்தில் இருக்கிறாங்க. இப்படி இல்லாமல் நிலைமை வந்துருச்சா தமிழ்நாட்டில்? இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையை கடந்து கொண்டிருக்கிறது. ஒரு இருண்ட காலம் தமிழ்நாட்டில். தமிழ்நாடு மக்கள் இன்று கோபமாக இருக்கின்றார்கள், வருத்தமாக இருக்கின்றார்கள், வேதனையில் இருக்கின்றார்கள். என்ன நம்ம ஊர் இப்படி ஆயிடுச்சு? ஓபி ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருந்த அந்த பதவி, அந்த நாற்காலி, கர்ம வீரர் காமராசர் அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள் அமர்ந்த அந்த நாற்காலி இன்று ஓ பன்னீர்செல்வம், அடுத்தது சசிகலா போன்றவர்களெல்லாம் அமர இருக்கின்றார்கள் என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். வேதனையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராகவோ தலைவராகவோ யார் வேண்டுமானாலும் ஆகலாம், அந்த கட்சி முடிவு செய்யலாம். ஆனால் தமிழகத்தின் முதல்வராக ஆவதற்கு இது மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்களித்தார்கள். ஜெயலலிதா அவர்கள் இதுவரை என்றைக்குமே, அவர் இருந்த காலத்திலே என்றைக்குமே சசிகலா ஒரு பொறுப்பு, சசிகலாவுக்கு ஒரு பொறுப்போ பதவியோ கொடுத்தது கிடையாது. எனக்கு பிறகு சசிகலா தான் வருவார், கட்சியை நடத்துவார் என்றெல்லாம் ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் சிறையில் இருந்த நேரத்திலே 3 முறை பன்னீர்செல்வம் தான் ஜெயலலிதா நியமனம் செய்தார் முதலமைச்சராக. ஏன் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் அவர்கள் அவருடைய இலாக்காவை பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைத்தார். அந்த அளவுக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தார், ஒப்படைத்தார். அன்றைக்கு சசிகலாவோ யாரும் இல்லை. அதே போன்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர் கொடுத்த ஒரு நபர்கள் தான் போட்டியிட்டார்கள். அப்போ சசிகலாவுக்கு எம்எல்ஏ பதவி கூட கொடுக்கல. இப்படி இருக்கின்ற நேரத்தில் திடீரென்று நான் முதலமைச்சராக ஆவேன் என்று மக்களுடைய கருத்தை தான் இன்னைக்கு மக்கள் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். சட்ட ரீதியாக எந்த தவறும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு பலரிடம் நான் பேசியிருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக அதிமுக பொறுப்பாளர்கள், அதிமுக தொண்டரிடம் நான் பேசியிருக்கின்றேன். ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. பொதுமக்களை விட்டுடுங்க, பொதுமக்கள் இன்னைக்கு கோபத்தில் இருக்கிறாங்க. இப்படி இல்லாமல் நிலைமை வந்துருச்சா தமிழ்நாட்டிற்கு? இயக்கத்தில் இருக்கிறாங்க. யாரும் ஏற்றுக்கல. ஆனால் நான் அப்படியே ஆயிடுவேன், ஆகியே தீருவேன். எனக்கு பொறுத்த அதிமுகவில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 200 பேர் தான் சசிகலாவை ஏற்றுக்கிறாங்க. அந்த 200 பேர் யாருன்னா எம்எல்ஏக்களும் எம்பிக்களும். மற்ற இருக்கின்ற எத்தனையோ தொண்டர்கள் பொறுப்பால் யாருமே ஏற்றுக்கல. இது ஒரு இருண்ட காலமாக நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்று காலை உச்சநீதிமன்றத்திலே பினாக்கி சென் கோஷ் நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார், இன்னும் ஒரு வாரத்திலே அந்த ஜெயலலிதா மற்றும் சசிகலா அந்த டிஏ கேஸ் அதோடைய இறுதி தீர்ப்பு இன்னும் ஒரு வாரத்திலே வர இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் நீதிபதி அவர்கள் இன்று காலை சொல்லியிருக்கின்றார். ஆக ஆளுநர் அவர்கள் இன்னும் ஒரு வார காலம் பொறுத்து கொள்ள வேண்டும். இந்த தீர்ப்பு வந்த பின் அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம் தேவைப்பட்டார். இல்லையே மறுபடியும் பன்னீர்செல்வம் தான் வரப்போறாரு. அவருக்கு ராசி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இந்த சட்ட சிக்கல்கள், இந்த குழப்பங்கள் எல்லாம் தேவையில்லை. ஆளுநர் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள், இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் எடுங்கள், அதுவரை நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று எங்களுடைய வேண்டுகோள்.